நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பிரதோஷம் மற்றும் சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். இன்று எந்த ராசிக்கு திடீர் யோகங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும்? பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பொன் பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் அமையும். போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். ரிஷப ராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல் அமையும். அரசால் அனுகூலம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும். பிற மொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும். குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். கடக ராசி அன்பர்களே, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, பொன் பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பீர்கள். திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, மாற்றமான செயல்களால் புதிய பாதைகளை உருவாக்குவீர்கள். செய்யும் பணிகளில் கவனம் வேண்டும். பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். கலைப்பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். இழுபறியான சில வேலைகள் முடிவு பெறும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும். சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும். வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும்.